ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியாவுரே விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று பிரம்ம யாக படலம். இப்படலம் பிரம்மா தான் செய்ய இருக்கும் யாகத்திற்கு சிவபெருமான் தக்ஷன் தேவர்கள் அனைவரையும் அழைத்தல், பிரம்மா அவர்களை வரவேற்று ஆசனங்களில் அமர செய்து யாகம் செய்ய தொடங்கிய நிலையில் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் அளித்தலை தடுக்க தக்ஷன் பிரம்மாவை நோக்கி கூறியன. நந்திதேவர் தக்ஷனுக்கு சாபம் இட்டமை, யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் தத்தம் நகருக்கு திரும்பி சென்றமை ஆகியவற்றை கூறுகிறது. தேவர்கள் அனைவரும் தக்ஷனின் கட்டளைக்கு பயந்து அடிபணிந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல காலங்கள் சென்றன. ஒரு நாள் பிரம்மாவிற்கு அரிய வேள்வி ஒன்று செய்ய மனதில் எண்ணம் வந்தது. பிரம்மா வேத முறைப்படி ஆகம நூல்களில் கூறியபடி அனைத்து யாக உபகரணங்களையும் தேடி சேர்த்தார். என் உயிர் போனாலும் எது ஆனாலும் சிவபெருமானுக்கு யாகத்தின் முதல் அவிர்வாகத்தை அளிப்பேன் என துணிந்து நினைத்தார். மனதில் அனைத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு தம் புதல்வர்களை அழைத்தார். தேவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் என கூறி தான் கைலை மலை நேராக சென்றார். பிரம்மதேவர் அன்புடன் பணிந்து வணங்கி போற்றி சென்றதால் நந்திதேவர் உள் அனுமதிக்க பிரம்மதேவர் சிவபெருமானை பணிந்து வணங்கி, அடியவனாகிய நான் யாகம் ஒன்று செய்ய உள்ளேன், தாங்கள் வந்து அச்செயல் முற்றுபெற அருள் புரிவீராக என்று வேண்டினார். சிவபெருமான் புன்சிரித்து, நமது சாரூபம் கொண்ட நந்திதேவர் அங்கு வருவான், நீ செல்வாயாக என்று அருள் பாலித்தார். பின் தன் இருப்பிடம் சென்று பிரம்மா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். தக்ஷனிடம் பிரம்மதேவர், நல்ல யாகம் ஒன்று செய்ய போகிறேன், முனிவர்கள் தேவர்கள் எல்லா வகையினரும் வருவார்கள் என கூறி மனோவதி நகரம் சென்று திருமால் முதல் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் அதை அறிந்து வந்தனர். மனோவதி நகருக்கு தக்ஷன் வந்தான். பிரம்மதேவர் தன் அருகில் அமர செய்தார். திருமால் வந்தார். திருவடிகளை வணங்கி கைகூப்பி தொழுது ஆசனத்தில் அமர செய்தார். மற்ற தேவர்களை ஆசனம் தந்து அமர செய்தார். அப்பொழுது சிவபெருமான் நந்திதேவரை பார்த்து, நமக்குரிய அவிர்வாகத்தை பெற்று விரைந்து இவ்விடம் வருவாயாக என்று கூற அவர் வணங்கி சென்றார். நந்திதேவர் பூதகணத்துடன் வர பிரம்மதேவர் அன்புடன் வணங்கி அழகிய ஆசனத்தில் அமர செய்தார். இப்படி அனைவரையும் நல்ல முறையில் வரவேற்று உபசரித்து அன்புடன் அமர செய்த பிரம்மாவை பார்த்து தக்ஷன், முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் இருக்கும் இந்த யாகத்தில் சிவனின் அடிமை நடுவில் வீற்றிருப்பது பொருத்தமல்ல என சிரித்து எள்ளி சிவபெருமானை நிந்தித்தான். பிரம்மாதான் இவரை அழைத்துள்ளார் என அறிந்து அவரை சினந்தான். என் தந்தையா இருந்ததால் உயிர் பிழைத்தாய், இல்லையேல் தலையை துண்டித்திருப்பேன் என்றான். அறிவில்லாதவனே, மயானத்தில் ஆடுபவனை ஏன் முன்பு போல் அழைத்தாய்? அவனுக்கு அவிர்வாகம் இல்லை. முந்தைய காலத்தில் அவனுக்கு முதல் அவிர்வாகம் கொடுத்தோம், ஆனால் தற்பொழுது கொடுக்கக்கூடாது. திருமாலை முதலாக கொண்டு அவருக்கு கொடு. வேத மந்திரத்தில் பரம்பொருள் என்ற சிறந்த மந்திரத்தை தவிர்ப்பாயாக என சினந்து கூற, நந்தி எம்பெருமான் காதுகளை பொத்தி, எம்பெருமானே, இவன் கூறும் கொடிய சொற்களை என்னை கேட்கும்படி என்னை இங்கு அனுப்பினரே. தியானித்து சினந்து துன்பம் கொண்டார். முப்புறத்தையும் அழித்த சிவபெருமானை நிந்தித்த தக்ஷனை நோக்கி சினந்தார் நந்தியம்பெருமான்.
அக்னி தேவனும் மற்ற தேவர்களும் கவலை அடைந்தனர். அண்டங்கள் நடுங்கின, உயிர்க்கூட்டங்கள் தள்ளாடின. பிரம்மாவும் திருமாலும் அச்சம் கொண்டனர். நந்தியம்பெருமான் தக்ஷனை பார்த்து, சிவபெருமானையும் உமையம்மையையும் இகழ்ந்து பேசினாய், வாயை துளைத்து விடுவேன். சிவபெருமானுக்கு அது உகந்ததன்று என்று விட்டு விடுகிறேன். சிவபெருமானுக்கு தர வேண்டிய அவிர்வாகத்தை தடுத்து நிறுத்தினாய். வேறு யார் உளர் அதை ஏற்க? யார் சிவனை நிந்தித்து செயல்பட்டாலும் சிவனை மதிக்காதவர்கள் அவர்கள் தலை அறுபடுவதாக என கோபமொழி முடிந்தார். உன் செல்வம் அழியும் எனவும் கூறினார். உன் உடன் இருப்பவர்களுக்கும் உயிர் நீங்கி சூரவன்மன் என்னும் அசுரனால் துன்பம் மிகுதியாக அடைவீராக என்று சாபம் அளித்தார். அவர் அங்கிருந்து கைலை மலை சென்றார். அனைத்து தேவர்களும் வருந்தி தம் தம் நகரம் சென்றனர். யாகம் பூர்த்தியடையாமல் நின்றுவிட்டது. தக்ஷனும் தன் நகரம் சென்றான். பிரம்மதேவரும் தான் செய்யத் தொடங்கிய யாகம் நிலை கெட்டிட நந்தியம்பெருமானின் சாபமொழிகளை நினைத்து மனம் வாடினார், மிகவும் துன்பப்பட்டார் என கூறி பிரம்ம யாக படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சாலை செய் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூதிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.